காவேரி வந்து கோவிலுக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது அங்கே விஜயை பார்க்குறாங்க. விஜய்க்கு வந்துட்டு விபூதி வச்சு விடுறாங்க. இங்கே பாருங்க, சாரி, நான் இனிமேல் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன், தெரியாமல் வந்து அவ்வளோ வார்த்தை விட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் வந்து இங்கே பாரு காவேரி, நீ உன் பேகெல்லாம் பேக் பண்ணி வை, இன்னையோட நம்மளுக்கு வந்து கல்யாணம் ஆகி 1 year ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்டோடனே காவேரி வந்துட்டு ஓகே அவ்வளோதான், நம்மளை வந்து வீடு விட்டு அனுப்பிச்சி விட போகிறாங்க, இன்னையோட நம்மளோட கான்ட்ராக்ட் முடியுது, அதனால தான் பேக் பேக் பண்ண போகிறேன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அழுதுகிட்டே ரூமுக்குள்ளே போய் துணியெல்லாம் எடுத்து பேக்கில் போட்டு அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. ராகினி இதெல்லாம் பார்த்துட்டு என்ன காவேரி, இன்னையோட கான்ட்ராக்ட் முடியுது போல், வீட்டுக்கு கிளம்ப தயாராகிட்டியான்ற மாதிரி கடுப்பேற்றுறாங்க. காவேரி வந்துட்டு என் வாய் கலராதே, கம்முன்னு இங்கேருந்து கிளம்பி போயிடுன்ற மாதிரி திட்டி விடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யமுனா வந்து வீடு க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நிவினோட ஒரு டைரி கிடைக்குது. அதில் வந்துட்டு காவேரி என்னோட வரப்போகும் நாள்ன்ற மாதிரி ஒரு டேட் போட்டிருக்காங்க. இது பார்த்து செம்ம ஷாக்காக என்னடா என்ன எழுதி வச்சிருக்கா இந்த மனுஷன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கரெக்டாக நிவின் வந்துட்டு உள்ளே வராங்க. என்ன நிவின் எழுதி வச்சிருக்கீங்க டைரியில், என்ன இது, என்ன அர்த்தத்தில் எழுதியிருக்கீங்க, என் வாழ்க்கை அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சுன்ற மாதிரி யமுனா அழுகுறாங்க. இது கேட்டு டென்ஷன் ஆகி நவீன் வந்துட்டு உண்மைதான், காவேரிக்கும் விஜய்க்கும் நடந்திருக்கிறது வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ், அது ஏன் காவேரின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது கேட்டோ கேட்காம யமுனா வந்து இந்த புக்கு தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு ஓடுறாங்க. இங்க பாருங்கம்மா, இவ்வளோ நாள் காவேரி அக்காவும் விஜய் மாமாவும் நம்மளை ஏமாத்திருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நம்மகிட்ட நடிச்சிருக்காங்க, அவங்க பண்ணியிருக்கிற வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது கேட்டு மொத்த ஃபேமிலியும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. பசுபதி வந்து சைட்ல இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. உடனே ராகினிட்ட போய், ராகினி இங்க பாரு, அவங்க 2 பேருக்கும் நடந்திருக்கிறது வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்ற மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க. ராகினி வந்துட்டு ஓ அப்படியாங்கப்பா, இனிமேதான் இருக்கு கூத்து, இனிமேதான் என் ஆட்டத்தை பார்க்க போறேன்ற மாதிரி உள்ள போறாங்க. அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.